प्रार्थने। ॐ गजाननम् ॐ गजाननं भूतगणादिसेवितम् भूतगणादिसेवितं कपित्थजम्बू कपित्तजम्बो फलसारभक्षितम् फलसारभक्षितम् उमासुतम् उमासुतं शोकविनाशकारणम् शोकविनाशकारणं नमामि नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वति नमस्तुभ्यम् सरस्वति नमस्तुभ्यं वरदे कामरूपिणि वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ नमः शुक्रबृहस्पतिभ्याम् ॐ नमः शुक्रबृहस्पतिभ्याम् 164வது கிளாஸ்ல வெளிநாட்டில இருந்து பொருட்கள் வந்தால் வெளிநாட்டு வணிகத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு 165வது வகுப்பு. ஆனி மாசம் 12ஆம் தேதி, புனர்பூச நட்சத்திரம், சுக்லபக்ஷ திவிதியா. போன வகுப்புல ஸ்ரோத்ரியனுக்கு விதிவிலக்கு, உனக்கு வரி எல்லாம் கிடையாது அப்படின்னு பார்த்தோம். அது முண்டகோ உபநிஷத்துல முண்டகம் 1 கண்டம் 2 மந்திரம் 12 பரீக்ஷ்ய லோகான் கர்மச்சிதான் பிராமணோ நிர்வேதமாயாத் நாஸ்தி அகிருதஹ கிருதேன தத் விஜ்ஞானார்த்தம் ச குருமேவ அபிகச்சேத் ஸ்ரோத்ரியம் சமித்பாணிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். கீதையிலையும் இதற்கு சமமான ஒரு ஸ்லோகம் வருது. 4வது அத்தியாயம் 27வது ஸ்லோகம் நினைக்கிறேன். தத் வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்துவதர்ஷினக. ஞானினக தெரிந்தவர்கள், தத்துவதர்ஷினக உணர்ந்தவர்கள். அது மாதிரி ஸ்ரோத்ரியம் கேட்டவர்கள், பிரம்மனிஷ்டம் அதுல உரைச்சு நிற்கிறவர்கள். இந்த உலகத்தில விதிக்கப்பட்ட சுதர்மத்த கடமைகள் எல்லாம் செய்து அதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் அனித்தியமானவை, நிரந்தர சுகத்தை தராது அப்படின்னு உணர்ந்த ஒருத்தன், வைராகியம் வந்த ஒருத்தன்
நாஸ்தி அக்ருதக கிருத்தேன. மோட்சம்ங்கிறது செயல்கள் மூலமா கிடைக்காது அப்படின்னு உணர்ந்து மோட்சத்தை அடைகிறதுக்காக பிரம்ம ஞானத்துக்காக வேண்டி குரு கிட்ட போகட்டும். அந்த குரு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற டெபினிஷன் தான் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். வழக்கமா ஞாபகத்துல இருக்கிறது, ரொம்ப நாள் சொல்லாம மறந்து போச்சு, அதனால அதை ஒரு தடவை சொல்லி ஞாபகப்படுத்திக்கிட்டேன். இன்னைக்கு நம்ம 2வது பகுதி அதிகரணம் 12வது அதிகரணம் 35வது வாக்கியம் பார்க்கணும். அத்தியாயம் முடிக்கிறாரு. இந்த இடத்துல இன்னும் ஒரு தகவல். இப்ப நாம படிச்சுட்டு இருக்கிறது சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம். ரொம்ப காலமா அர்த்த சாஸ்திரத்தை பத்தி பல இடங்கள்ல குறிப்பு இருந்தாலும் அர்த்த சாஸ்திரம்னா என்னன்னு யாருக்கும் தெரியாம இருந்திருக்கு. அதாவது சுமார் 1900 வரையிலும் நம்முடைய அந்த இங்கிலீஷ் புஸ்தகத்தை எழுதின ஷாமா சாஸ்திரி, அவரு மைசூர் ராஜாவுடைய அரண்மனையில லைப்ரரிய புரட்டிட்டு இருந்த போது அவருக்கு கையில எதேச்சியா இதனுடைய ஓலைகள் கிடைச்சிருக்கு. இந்த அர்த்த சாஸ்திரத்தோட சேர்த்து அவருக்கு சாணக்கிய சூத்திரங்களும் கிடைச்சிருக்கு. சாணக்கிய நீதி அப்படின்னு ஒண்ணு சொல்லப்படுது. மூணு நூல்கள், சாணக்கியர் சம்பந்தப்பட்ட வேற வேற நூல்கள். இன்னும் எத்தனை நூல்கள் இருக்கு நமக்கு தெரியாது. இப்படி தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் ஊவே சாமிநாத ஐயர் அப்படிங்கிறவரு ஒவ்வொருத்தரையும் கெஞ்சி கையை காலில் விழுந்து சேகரிச்சு பதிப்பிச்சாரு அப்படி சொல்லுவாங்க. அதனாலதான் இன்னைக்கு தமிழ்னு நான் டம்ளர்னு மீசையை முறுக்கிறதுக்கு சிலரால முடியுது. இல்லாட்ட தமிழ்ல ஒன்னும் இல்ல, ஒரு எவிடன்ஸ் இல்லாம போயிடும். நிறைய இலக்கியம் ட்ரெஷர் பொக்கிஷத்தை காப்பாத்தினவர் ஒரு தனி மனுஷன், ஊவே சாமிநாத ஐயர் அப்படின்னு. அவர்கிட்ட கொடுக்காம கங்கையில காவிரியில போட்டவங்க, கொளுத்தினவங்க, செதிலடிக்க விட்டவங்க எல்லாம் உண்டு. மிச்சம் மீதி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியம். பொக்கிஷத்தை தொலைக்கிறதுல ஜந்துக்கள் ஒன்னா நம்பர். அவன் தமிழனா இருந்தாலும் அதே சுபாவம் தான். அதனால சில நல்ல கண்ணை கவரும் விதமா சில டயலாக் எல்லாம் பொது வெளியில சமூக தளத்துல எல்லாம் வர்றது ஒருவேளை சாணக்கிய நீதி, சாணக்கிய சூத்திரங்கள்ல இருந்து எழுதப்பட்டதா இருக்கலாம். நம்ம இதுவரைக்கும் படிச்சதுல எதுவுமே சோசியல் மீடியால பார்த்திருக்க மாட்டோம். அதுக்கு ஒரு காரணம் அவர் எழுதின வேற நூல்கள் அப்படிங்கிறது ஒண்ணு. ஒரு உதாரணத்துக்கு சாணக்கியருடைய சூத்திரங்கள்ல இருந்து சுகஸ்ய மூலம் தர்மஹ, தர்மஸ்ய மூலம் அர்த்தம், அர்த்தஸ்ய மூலம் ராஜ்யம், ராஜ்யஸ்ய மூலம் இந்திரிய ஜெயக. அதாவது தர்மத்துக்கு, இன்பத்துக்கு காரணம் தர்மம், தர்மத்துக்கு காரணமாக இருப்பது பொருள்,
பொருளுக்கு காரணமாக இருப்பது நாடு, நாட்டுக்கு காரணமாக இருப்பது இந்திரிய ஜெயம், ஒழுக்கம், கட்டுப்பாடு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த டயலாக் எல்லாம் சாணக்கிய சூத்திராணி சூத்திரங்கள்ல வரக்கூடிய டயலாக். அதனால அது ஒரு புத்தகம் தனி அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுப்போம். அப்புறம் பொதுவா சமூக வலைத்தளங்கள்லயோ பொது வெளிகள்லயோ இதை பத்தி அதிகம் எதுவும் இல்லை. அதனால நாம ஏதோ ஒரு ராமருடைய காரியத்துல ஒரு அணில் பண்கிறது மாதிரி நாம சிறுக சிறுக ஒரு பெரிய காரியத்தை சாதிச்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். தமிழ்ல அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிறது பொது வெளியில பொதுவா இல்ல. அதனால இது ஒரு டாக்குமெண்டேஷன் நம்ம பண்றது. அதனால நம்ம முதுக நாமளே தட்டி கொடுத்துக்கலாம். இப்போ 35வது வாக்கியம். பொதுவா இது உரைநடையில இருக்கு. இதனுடைய கடைசி 2 வரி ஒரு ஸ்லோகமா இருக்கு. ஏவம் ஏவம் மூல்யம் ச மூல்யம் ச பாகம் ச. பாகம் ச. இதுல மூல்யம் 1, பாகம் 2 அப்படின்னு நம்பர் போட்டுட்டு வரலாம். வியாஜீம் வியாஜீம் பரிகம் பரிகம் அத்யயம் அத்யயம் சுல்கம் சுல்கம் வைதரணம் வைதரணம் தண்டம் தண்டம் ரூபம் ரூபம் ரூபிகம் ரூபிகம் ஏவச்ச ஏவச்ச. 36 முதல் வரியும் படிக்கிறேன். கனிப்யஹ கனிப்யஹ துவாதசவிதம் துவாதசவிதம் தாத்தும். தாத்தும். தாத்தும் 11. இது வரைக்கும் நம்ம 10 படிச்சு முடிச்சிருக்கோம். மேல் 35ல தாத்தும் 11. அடுத்தது பண்யம் 12. பண்யம் பண்யம் ச ச சம்ஹரேத் சம்ஹரேத். இந்த 12 நம்பரிங் ஏன் பண்றேன் அப்படின்னா, துவாதச விதம் அப்படின்னு இந்த இதுல வருது. 12ன்னு அவர் சொல்றாரு. அதனால நாம அதை 12 ஆக்க வேண்டி இருக்குது. கனிப்யக கனிமங்கள்ல இருந்து துவாதச விதம் 12 விதமானது சம்ஹரேத் சேகரிக்கட்டும், சேகரிப்பாராக ராஜா. இந்த 12 என்னெல்லாம்? மூல்யம், பாகம், வியாஜீம், பரிகம், அத்யயம், சுல்கம், வைதரணம், தண்டம், ரூபம், ரூபிகம், தாத்து அல்லது தாத்து, பண்யம், தாத்தும்னு இருக்கு. இது எல்லாமே செகண்ட் கேஸ்ன்னு எடுத்துக்கலாம். மூல்யம், பாகம் எல்லாமே. அதனால தாத்தும் பண்யம். தாத்துவையும் பண்யத்தையும் மூலியத்தையும் பாகத்தையும் வியாஜியையும் பரிகத்தையும் அந்த மாதிரி செகண்ட் கேஸ்ல அர்த்தம் எடுத்துக்கலாம். இது 12ஐயும் சேகரிக்கணும், கலெக்ட் பண்ணணும், சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு சொல்ற. இந்த 12 என்ன அப்படின்னு பண்டிதமணி
ஏவம் இங்ஙனம் விலை மூல்யம் ஒரு பொருளுக்கான மதிப்பு. பகுதி அதாவது பாகம், 6ல் ஒரு பங்கு. பொதுவா ராஜாவினுடைய பகுதி 6ல் 1ன்னு சொல்லுவாங்க. திருக்குறள்ல கூட திருக்குறள்ல இலங்கை ஜெயராஜ் கிட்டத்தட்ட பொருட்பால் முடிக்க போறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த இடம் மறந்து போச்சு. அஞ்சு விதமான வரி, அஞ்சு பாகம் வரியில வருமானத்தை 6 பங்காக ஆக்கி 5 பாகம் தான் தன் சம்பந்தப்பட்டதுக்கு செலவழிக்கலாம். 6வது உள்ளது ராஜாவுக்கு. இதுல பொதுவா நம்ம நாட்டு நடைமுறை இது, 6ல் ஒரு பங்கு ராஜாவுக்கு. 6000 ரூபாய் சம்பாதிச்சா 1000 ரூபாய் ராஜாவுக்கு. இதுல ஹர்ஷவர்தனர் விதிவிலக்கு. எனக்கு ஞாபகத்தை சரியா இருந்தா ஹர்ஷவர்தனர் 16ல் ஒரு பங்கு வரி. அப்போ 16,000 ரூபாய் சம்பாதிச்சா 1000 ரூபாய் கொடுத்தா போதும். அப்படி ஒரு தகவல் வரலாற்றுல இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால ராஜாக்கள்லயே ஹர்ஷவர்தனர் தான் குறைவான வரி வாங்கின ராஜா அப்படின்னு சொல்லலாம். அப்ப பகுதி அப்படிங்கிறது 6ல் ஒரு பங்கு. வாச்சி, வியாஜிய தமிழ்ல வாச்சின்னு போட்டிருக்காங்க. 100க்கு 5% கொடுக்கிறது. ஊதியம் அது பரிகம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல இருக்கு. அதாவது சுரங்கத்தில இருந்து அல்லது கனிம வளம் கிடைக்கிற இடத்துல இருந்து நாம எடுத்த கனிம பொருளை அந்த மேற்கொண்டு அந்த தொழிலேயே முடக்கி அதிலிருந்து அடையக்கூடிய லாபம் அது பரிகம் அல்லது ஊதியம். மதிப்பு கூட்டி விற்கிறது அப்படின்னு இந்த காலத்துல சொல்றோம். அந்த மாதிரியான ஒண்ணு. அடுத்தது தண்ட வரையறை. நீதி நூல்கள் வரையறுத்த உத்தம சாகசம் முதலிய தண்டத்தின் அளவு. அதாவது ஃபைன், சுங்கம், சுல்கம் அப்படின்னு சமஸ்கிருதம் சொல்றார். ஃபைன் அத்தியம் அப்படின்னு சொல்றாரு. சுல்கம்ங்கிறது வரி அப்படின்னு சொல்லலாம். குறையீடு அதாவது நஷ்ட ஈடு, வைதரணம் போன வகுப்புல தான் பார்த்தோம். வெளிநாட்டுக்காரன் வியாபாரம் பண்றதுனால உள்நாட்டு வியாபாரத்துல என்ன நஷ்டம் வருதோ, ராஜாவுக்கு வருமானத்துல என்ன நஷ்டம் வருதோ அதையும் வெளிநாட்டுக்காரன் கொடுக்கணும். அது வைதரணம் அப்படின்னு பார்த்தோம். ஒருத்தல், குற்றத்துக்காக வேண்டி தண்டிக்கிறது தண்டம்.
ஆராய்ச்சி கூலி. ரூபம் அதாவது குவாலிட்டி செக் பண்றதுக்கு கொடுக்கிற கட்டணம். ரூபிகம் உருவிகம் அப்படின்னு தமிழாக்கி இருக்காங்க. அப்புறம் தாத்து பொருள். பண்யம் விலை பண்டம். என்னும் இப்பன்னிரண்டனையும் ஆகரங்களின் முகமாக உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். உண்டாக்கி கொள்றது அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கே கூறப்பட்ட விலை முதலிய 12 ஆகர தொழிலின் நிமித்தம் வரையறை செய்து கொள்ளல் வேண்டும் என்பது கருத்து. இதுக்கு இன்னென்ன பொருட்களுக்கு இன்னென்ன அளவு சிஸ்டம் அப்படின்ட்டு பண்ணிக்கணும். அப்படி இங்கனமே அது நமக்கு அடுத்தது பார்க்கணும். ஆங்கிலம். Thus, besides collecting from mines the 10 kinds of revenue, such as value of the output, mulya, the share of the output, vibhaga. இங்க வந்து விபாகம்னு வந்திருக்கு, நமக்கு புஸ்தகத்துல பாகம்னு இருக்கு. ரெண்டும் அர்த்தத்துல பெரிய வித்தியாசம் கிடையாது. வி அப்படிங்கிற உபசர்க்கத்தோட ஆங்கிலத்துல இருக்கு. அப்ப ஆங்கிலத்துக்காரங்களுக்கு கிடைச்ச பாட்டம் வேறன்னு நினைக்கிறேன். தமிழ்ல பாகம்னு இருக்கா விபாகம்னு இருக்கா? விபாகம் தான் சாமி இருக்கு. The premium of 5% வியாஜி, the testing charges of coins பரிகா. டெஸ்டிங் சார்ஜஸ் அப்படின்ட்டு பரிகத்துக்கு அர்த்தம் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே அது ஒரு லிஸ்ட் வந்தது. மூல்யம் ரூபம் வியாஜி. பாரீக்ஷிகம் அஷ்டபாகிகம் அப்படின்னு வந்தது. அதை இவங்க பரிகம்னு இங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, தமிழ் மொழிபெயர்ப்புக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு இந்த இடத்துல. Fine previously announced Atyaya, toll Shulka, compensation for loss entailed on the king's commerce, Vaidharana, fines to be determined in proportion to the gravity of crimes, திருட்டுத்தனமா விற்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள். காயினேஜ் ரூபா, இத காயினேஜ்னு கொண்டு வந்துட்டாங்களா? இதுக்கு முன்னாடி சொன்னதுக்கும் இங்க சொல்றதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். The premium of 8% rupika, the government shall keep as a state monopoly both mining and commerce in minerals. மைனிங் சுரங்கம் தோன்றதையும் காமர்ஸ் வியாபாரத்தையும் தன்னுடைய கையில வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது
ரொம்ப பெரிய செலவா இருந்தா பிரிச்சு கொடுத்து ஷேர் மார்க்கெட் மாதிரி பண்ணிடணும்னு தான் சொல்லி இருந்தது. அதனால இது எவ்வளவு சரியா வரும்னு தெரியல. உங்க தமிழ் படிங்க. இவ்வாறாக லாபம் மன்னனுக்கு சேர வேண்டிய 6% அளவுகளின் ஏற்றத்தாழ்வுக்காக வசூலிக்கும் கொசுறு, உரிம வரி, அபராதம், விற்பனை வரி, நஷ்ட ஈடு, தயாரிப்பு வரி, ஆய்வுக் கட்டணம் முதலானவை இந்த தொழிற்சாலைகளிலிருந்து பொக்கிஷத்துக்கு பெறப்பட வேண்டும். கொஞ்ச நேரம் வந்திருக்கு. அடுத்தது வருதா இருக்கும். தொடர்ந்து படிங்க. 12 வகையான தாதுக்களையும் விற்கக்கூடிய பொருட்களையும் சேகரிக்க வேண்டும். எல்லா சரக்குகளின் விவரங்களையும் தனித்தனியாக அடுத்தது வரா. படிச்சது மறுபடியும் படிங்க. தமிழ்ல 12 வந்துட்டு என்ன? இவ்வாறாக லாபம் மன்னனுக்கு சேர வேண்டிய 6% அளவுகளின் ஏற்றத்தாழ்வுக்காக வசூலிக்கும் கொசுறு, உரிம வரி, அபராதம், விற்பனை வரி, நஷ்ட ஈடு, தயாரிப்பு வரி, ஆய்வுக் கட்டணம் 9 முதலானவை இந்த தொழிற்சாலைகளிலிருந்து பொக்கிஷத்துக்கு பெற வேண்டும். 9 அதுல தண்டம் விடுபட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நஷ்ட ஈடு, அதுக்கு அடுத்தது தயாரிப்பு வரி. தயாரிப்பு வரி ரூபத்துக்கு போயிட்டோம், தண்டம் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன் தமிழ். இந்த இடத்துல ஆங்கிலத்துக்கும் தமிழ் மொழிபெயர்ப்புக்கும் இடையில கூட பொதுவா ஆங்கிலம் தமிழ் மொழி உங்க தமிழ் மொழிபெயர்ப்பும் ஒத்து போகும். அடுத்த அந்த 2 இடையில கூட சின்ன வித்தியாசம் இருக்கு. 36 2வது பகுதி. ஏவம் சர்வேஷு பண்யேஷு ஸ்தாபயேத். சம்ஸ்கிருதத்துல இன்னுன்னு போட்டிருக்கு. அது அடுத்தது 3 இம் ஆரம்பிக்கிறதுனால அப்படி வருது. ஸ்தாபயேன் முக சங்கிரகம் அப்படி சேர்த்து படிச்சா அப்படி வரும். நம்ம பிரிச்சு படிக்கிறதுனால ஸ்தாபயேத் அதுதான் ஒரிஜினல் வார்த்தை. முக சங்கிரகம். இவ்வாறு எல்லா வியாபாரங்களிலும் மேற்கண்டதையெல்லாம் சேகரிக்கிறதுக்கு வழி பண்ணணும். ஸ்தாபனம் பண்ணணும். முக சங்கிரகம் ஸ்தாபயேத். தமிழ் சொல்லுது, என்னுடைய தமிழ், இங்கனமே எல்லா விலைப்பண்டங்களிலும். ஏன்னா அவங்க முந்தின இதுலயே பண்யம்ங்கிறத விலைப்பண்டங்கள்னு பண்ணியிருந்தாங்க. ஆங்கில அதை காமர்ஸ் அப்படின்னு பண்ணியிருந்தாங்க. சிறந்தன கோடருக்கு ஏற்பாடு செய்தல் வேண்டும். பெஸ்ட் கலெக்ஷன். முக சங்கிரகங்கிறது இவங்க பெஸ்ட் கலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் பண்ணியிருக்காங்க. ஆங்கிலம் thus taxes முக சங்கிரகங்கிறது அவங்க டாக்ஸஸ்னு அர்த்தம் பண்ணியிருக்காங்க. on all commodities intended for sale shall be prescribed once for all.
ஒரே ஒரே அடியா ஒரே தடவையில எல்லாத்தையும் முன்கூட்டியே தீர்மானம் பண்ணிடட்டும் அப்படிங்கிறார் இங்கிலீஷ்ல. உங்க தமிழ்? 12 வகையான தாதுக்களையும் விற்கக்கூடிய பொருட்களையும் சேகரிக்க வேண்டும். எல்லா சரக்குகளின் விவரங்களையும் தனித்தனியாக கணக்குக்குள் எழுத வேண்டும். அங்க அவங்க கணக்கு வைக்கிறதுங்கிற மாதிரி அர்த்தம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது நமக்கு அந்த ஸ்லோகம் இருக்கு 37 2 வரி. உங்களுக்கு தமிழ்ல கூடுதலா ஏதாவது இருக்கா? இந்த அத்தியாயம் இதோட முடிஞ்சிருதா? இதோட முடிஞ்சது சாமி. அதுக்கப்புறம் அத்தியாயம் 13. ஆங்கிலத்தை ஒட்டி தான் அந்த தமிழ் போகுது. நமக்கு இதுல கூடுதல் இருக்குது, அதனால அதை படிப்போம். ஒரு ஸ்லோகம் மாதிரி. இன்னும் 2 இருக்குன்னு சொன்னேன். தமிழ்ல இருக்கா? ஆமா சாமி. ஆகார ஆமா, இது ஒரு ஸ்லோகம் மாதிரி. ஆகர பிரபஹ கோஷஹ ஆகர பிரபஹ கோஷஹ கோஷாத் தண்டः பிரஜாயதே கோஷாத் தண்டः பிரஜாயதே பிருத்திவி கோஷதண்டாभ्याम् பிராப்யதே கோஷபூஷணா ஆகர பிரபஹ கோஷஹ கோஷாத் தண்டः பிரஜாயதே பிருத்திவி கோஷதண்டாभ्याम् பிராப்யதே கோஷபூஷணா இதி. கனிம வளங்கள் சுரங்க வளத்தை பொறுத்துதான் கருவூலம் ட்ரெஷரி இருக்கும். செல்வச் செழிப்புன்னு எடுத்துக்கலாம். கோஷாத் தண்ட பிரஜாயதே, செல்வச் செழிப்புல இருந்து தண்டம் கிடைக்கும், ஃபைன் கிடைக்கும். அதாவது குற்றம் செய்வாங்க, குற்றத்துல இருந்து கிடைக்கும், வருமானம் வரும். பிருத்திவி கோஷதண்டாபியாம், பிருத்திவினா பூமி, இந்த இடத்துல ராஜ்யம்னு எடுத்துக்கலாம். இந்த கோஷத்தினாலையும் தண்டத்தினாலையும் ராஜ்யம் வாழும். பிராப்யதே கோஷபூஷணா, கோஷத்தினுடைய ட்ரெஷரியினுடைய வளம் அப்படிங்கிறது இப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஸ்லோகம். என்னுடைய தமிழ் ஆக்கரத்தால் கருவூல பொருளும் கருவூலத்தால் அரச நீதியும், இங்க தண்டம்ங்கிறத அரச நீதி, அதாவது திருக்குறள் எடுத்தது மாதிரி ஒழுக்கம், வழக்கு, தண்டம் அப்படின்னு 3 விதமா. இங்க அரச நீதி, லா அண்ட் ஆர்டர்னு எடுத்துக்கலாம். அரச நீதியும் உண்டாவன. கருவூலம் அரச நீதி என்னும் இவற்றால் பொருள் மலிந்த நில உலகம் அடையப்படும் அப்படிங்கிறது இந்த தமிழ். இத்தோட 2ஆம் அதிகரணம் 12வது பிரகரணம் ஆகர தொழில்நிலை என்னும் 33வது அத்தியாயம்
முற்றிற்று. 34 என்ன வரப்போகுதுன்னு ஏற்கனவே ஒரு குழு கொடுத்துருக்காங்க. உங்க ஆங்கிலம் இதுல எதுவும் சொல்லல. உங்க தமிழ் என்ன சொல்லுது சொல்லுங்க. பொக்கிஷம் சுரங்கங்களினாலேயே ஏற்படுகிறது. பொக்கிஷத்தாலேயே படைகள் நிறுவப்படுகின்றன. பொக்கிஷத்தாலும் படையாலுமே நாடு கிடைக்கும். ஒரு நாட்டுக்கு பொக்கிஷமே அலங்காரம். அந்த தமிழ் மொழிபெயர்ப்பு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. படைன்னு தண்டத்தை எடுத்திருக்காங்க. அது ஏன் அப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. கோஷபூஷணா, பொக்கிஷம், அலங்காரம், அது பரவாயில்ல. அடுத்த அத்தியாயம், அத்தியாயம்னா பிரகரணம். Superintendent of Gold in the Goldsmith's Office. கொஞ்சம் தங்கத்தை பத்தி ஸ்பெஷலைஸ் பண்ணி கூடுதல் டீடைல் பார்க்க போறோம். அதாவது எவ்வளவு பெரிய ஜீனியஸாட்டு அவங்க இருந்திருக்காங்க. அந்த ஜீனியஸ்னஸ புரிஞ்சுக்கிற ஜீனியஸ்னஸ் கூட இன்னைக்கு நம்ம கிட்ட இல்ல. அதாவது டச் விட்டு போச்சு, அந்த தொடர்பு விட்டு போச்சு, பாரம்பரியம் விட்டு போச்சு. தைத்திரிய உபநிஷத்துல ஒரு மந்திரம் வரும், குரு சொல்லி அனுப்புவார் சிஷ்யங்கிட்ட, பிரஜா தந்தும் மாவச்சேத் சீஹி, இந்த பரம்பரையை அறுத்து விடாதே அப்படின்னு. அந்த நூலை அறுத்துறாத. அது மாதிரி அந்த நூல் அறுந்து போச்சு. இரண்டாவது அதிகரணம் 13வது பிரகரணம். முதல் வரி, சுவர்ண அத்தியக்ஷः சுவர்ண அத்தியக்ஷः சுவர்ண ரஜத கர்மாந்தானாம் சுவர்ண ரஜத கர்மாந்தானாம் அசம்பந்த ஆவேஷனः அசம்பந்த ஆவேஷன சதுஷாலாம் அசம்பந்தன ஆவேஷன சதுஷானாம் ஏகத்வாரம் ஏகத்வாரம் அக்ஷசாலாம் அக்ஷசாலாம் காரயேத் காரயேத். என்னென்ன மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலையும் பத்தி யோசிச்சிருக்காங்க. அக்ஷசாலாம் காரயேத், நோட் அச்சடிக்கிற இடம். இங்க வந்து நாணயம் அச்சடிக்கிற இடம், மின்டிங். அந்த பில்டிங் வந்து எப்படி கட்டணும் அப்படின்ட்டு சொல்றார். ஏகத்வாரம், ஒரு வாசல் தான் இருக்கணும். இதுக்கு முன்னாடி கூட ஒரு இதே மாதிரி ஒரு டாபிக் வந்தது. அதுல கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. இங்க அது வந்து ரொம்ப தெளிவாவே ஏகத்வாரம்னு போட்டாங்க. முன்னாடி
லக்ஷணாத்யக்ஷः 24 ரூபதர்ஷகः 25 நினைக்கிறேன் போன அத்தியாயத்துல. ரூபதர்ஷக பணயாத்திராம் வியாவஹாரிக்கும் கோஷ பிரவேஷ்யாம் ச ஸ்தாபயேத். அது இல்ல, ஒரு வாரத்துக்கு பிறகு 2 வாரத்துக்கு பிறகுன்னு ஆகிறதுனால சரி. ஆனா நம்ம ஏற்கனவே இதை பார்த்தோம்னு எனக்கு ஞாபகம். ஒருவேளை நான் படிச்சதுனால எனக்கு பார்த்த ஞாபகம் வருதான் தெரியல. அப்படி இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன், நான் படிச்சதுனாலே அந்த ஞாபகம் இருக்கலாம். அப்ப சொர்ண அத்தியக்ஷக, இன்சார்ஜ் அல்லது ஆபீசர் ஆஃப் த கோல்டு, அவரு சொர்ண ரஜத கர்மாந்தானாம், தங்கம் வெள்ளி இந்தமான சொர்க்கத்துல இருந்து எடுத்தாச்சு. போன அத்தியாயத்துல எடுக்கிற காரியங்கள்லாம் பார்த்துட்டோம். இனி எடுத்து அதுல இருந்து வேற பொருட்கள் பண்ணணும். அந்த தொழிற்சாலைன்னு வச்சுக்கோங்க. அசம்பந்த ஆவேசன சதுஷாலா, சதுஷாலா அப்படிங்கிறது நால்கட்டு வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கணத்தோட வீடு கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. 4 பக்கமும் வீடு இருக்கும், நடுவுல மழை தண்ணி வெயில் எல்லாம் காற்றெல்லாம் வர்றது மாதிரி இடம் விட்டுருப்பாங்க. இத வேற வேற சம்பிரதாயங்கள்ல வேற வேற பகுதியில வேற வேற பேர்ல சொல்றாங்கன்னு அண்மையில தெரிஞ்சுக்கிட்டேன். செட்டிநாடு பகுதியில 4 கட்டு வீடு, முற்றம், அந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகள் முத்த வீடு இப்படி எல்லாம் சொல்றாங்க போல, நடுமுத்தம் இப்படி எல்லாம் சொல்றாங்க போல. கன்னியாகுமரி பகுதியில அங்கணம் வச்ச வீடுன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு. அங்கணத்துள் ஊக்க அமிழ்தற்றால்னு வள்ளுவரும் சொல்றாரு. நாலு கட்டு வீடு, சாய்ச்சிறக்கின வீடு, இந்த மாதிரி பல பேர் இருக்குது. பேசிக்கா என்னன்னா 4 பக்கமும் அறைகள் இருக்கும், நடுவுல ஸ்பேஸ் இருக்கும். அதனால வீட்டுக்கு நல்ல காற்றோட்டம் கிடைக்கும், வெளிச்சம் கிடைக்கும், மழை தண்ணி கிடைக்கும். அந்த வீட்டுக்கு நடுவில் ஒரு தொட்டி மாதிரி செட்டப், தொட்டி வீடுங்கிற பேரும் சில சம்பிரதாயங்களை சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டுல அந்த தொட்டியில இருந்து ஒரு மடை இருக்கும், அந்த வழியா தண்ணி வழியா போகும். அந்த மடையை அடைச்சிட்டா அதை ஒரு குளம் மாதிரி கெட்டிடும். தண்ணி சேமிக்கனாலும் சேமிச்சுக்கலாம், குளிக்கிறதுக்கு என்ன சொல்றது நீச்சல் குளம் மாதிரி பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம். அப்படியெல்லாம் தண்ணி கட்டி வச்சு குளிச்சு விளையாடி இருக்கும் சின்ன பிள்ளையில. அதுக்கு பிறகு எல்லாரும் வீட்டை இடிச்சு கட்டுறவங்க யாரும் அந்த மாதிரி பண்றது இல்ல. அதுக்கு சில பேர் சொல்ற காரணம் திருட்டு, கொள்ளைக்காரங்க வீட்டுக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிறது. எப்படியானாலும் அசம்பந்த ஆவேசன சதுஷாலாம், நெருக்கம் இல்லாம, சம்பந்தம் இல்லாம, தொடர்பு இல்லாம, சதுஷாலாம் ஏகத்வாரம் ஒரு வாசலோட, அக்ஷசாலாம் பணம், தங்க காசானாலும் வெள்ளி காசானாலும் சரி,
அதுகளை அச்சடிக்கிற அந்த கட்டடத்தை ஏற்படுத்தட்டும் அப்படின்ட்டு சொல்றார். தமிழ் 2ஆம் அதிகரணம் தொழில் தலைவர் செயன்முறை. அவங்க தொழில் தலைவர் அப்படின்ட்டு போட்டாங்க. 13ஆம் பிரகரணம் அக்கசாலையில் தொழில் தலைவன். அக்கசாலைங்கிறது அக்ஷசாலாங்கிறது தமிழாக்கியிருக்காங்க. பொதுவா பொன் முதலிய உலோக தொழில்கள் செய்யக்கூடிய இடம் அல்லது நாணயங்கள் அச்சடிக்கிற இடம். முந்தின அத்தியாயத்துல ஆகர தொழில்நிலை அப்படிங்கிற முந்தின அத்தியாயத்துல, அதாவது முந்தின பிரகரணத்துல அரசனுடைய கருவூலத்துக்கு பயன்படக்கூடிய பொன்னு வெள்ளி இதெல்லாம் எப்படி உண்டாக்குறது, உற்பத்தி பண்றது அப்படிங்கிறது சொன்னாங்க. அதனுடைய ஜாதி, இயல்பு, நிறம், குணம், அப்புறம் அதை எப்படி வெட்டி எடுக்கிறது, அதை காப்பாத்துறது, அதாவது எங்க கிடைக்கும், அதனுடைய வெரைட்டி என்ன, அதனுடைய சிறப்பு என்ன, நல்ல குவாலிட்டி என்னது, குறைஞ்ச குவாலிட்டி என்னது, இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாம் போன அத்தியாயத்துல சொன்னாங்க. இந்த அத்தியாயத்துல என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, அத சம்பாதிக்கிறது, காப்பாத்துறது, இந்த டீட்டெயில் இந்த அத்தியாயத்துல சொல்ல போறதுனால போன அத்தியாயத்துக்கு அடுத்ததா இந்த அத்தியாயத்தை வச்சிருக்குது. இதுல அசம்பந்த ஆவேசன அப்படிங்கிறது ஒரு சந்த மாதிரி நெருக்கடியா இருக்கக்கூடாது. வேலை செய்யறவங்க கொஞ்சம் ஸ்பேசியஸா, அந்த இன்னைக்குள்ள வார்த்தையில சொல்றதா இருந்தா கொஞ்சம் ஸ்பேசியஸா ஒரு வேலை செய்யறவங்களுக்கும் இன்னொரு வேலை செய்யறவங்க இடையில நெருக்கடி இல்லாம இருக்கணும். தமிழ் என்ன சொல்றாருன்னா, பொன்வினை தலைவன் பொன்வெள்ளி சம்பந்தமான தொழில் செய்தற்கு ஏற்றதாகவும் நெருக்கமின்றி இருத்தற்குரியதாகவும் நாற்கட்டும் ஒரு வாயிலும் உடையதாகவும் அக்கசாலையை செய்வித்தல் வேண்டும். ஆங்கிலம். In order to manufacture gold and silver jewelry, இங்க ஜுவல்லரின்னு போட்டாங்க. நாணயம் மட்டும் இல்லாம எல்லாத்தையும் ஆங்கிலம் கணக்கில் எடுத்திருக்கு. each being kept apart. The superintendent of gold shall have a goldsmith's office consisting of 4 rooms and 1 door. இவங்க கொஞ்சம் வித்தியாசமா எழுதியிருக்காங்க. ஷாமா சாஸ்திரிக்கு, ஷாமா சாஸ்திரியா சர்மா சாஸ்திரியா, ஷாமா சாஸ்திரி, ஷியாமா சாஸ்திரிக்கு இப்படி ஒரு இது தெரியாததுனாலே என்னன்னு தெரியல. அவர் 4 ரூமு 1 வாசல் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. அவர் என்ன காம்ப்ரிஹெண்ட் பண்ணாரு அப்படின்னு தெரியல. ஒரு கொல்லன் கூடம் எப்படி அமைக்கிறதுங்கிறது சப்ஜெக்ட். உங்க தமிழ் என்ன சொல்லுது? சுங்கத்துறை அதிகாரி தங்கம் வெள்ளி வேலை செய்பவர்களுக்காக ஒரு பட்டறையை உருவாக்க வேண்டும். அதற்கு 4 கூடங்கள் இருக்க வேண்டும். ஆனால் ஒரு கூடத்திற்கும் மற்றொரு கூடத்திற்கும் தொடர்பு இருக்கக்கூடாது. ஒரு கூடத்திலிருந்து ஒரு கூடத்திற்கு போக வழியும் இருக்கக்கூடாது.
அவ்வளவுதானா? மொத்தத்துக்குமாக வெளிவாயில் ஒன்றுதான் இருக்க வேண்டும். நல்ல கலைஞனாகவும் அவ்வளவுதான். பட்டறை அப்படிங்கிறது தான் பொதுவா தமிழ்ல பயன்படுத்துற வார்த்தை. கொல்லம் பட்டறை அப்படிம்பாங்க. இன்னைக்கு அது பயிற்சி பட்டறைன்னு எல்லாம் வந்துட்டு, என்ன ஒர்க் ஷாப் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு பட்டறை அப்படிங்கிற தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது வரி, விஷிகா மத்தியே விஷிகா மத்தியே சௌவர்ணிகம் சௌவர்ணிகம் ஷில்பவந்தம் ஷில்பவந்தம் அபிஜாத்தம் அபிஜாத்தம் பிராத்யைகம் பிராத்யைகம் ச ச ஸ்தாபயேத். ஸ்தாபயேத். அங்க யார வேலைக்கு வைக்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்றாரு. சௌவர்ணிகம், தங்க வேலை தெரிஞ்சவங்க. ஷில்பவந்தம், நல்ல தொழில் தேர்ச்சி உள்ளவங்க, அதாவது நல்ல கலைஞர்கள், விதவிதமா ஆபரணங்கள் டிசைனா உண்டாக்குறவங்க. அபிஜாத்தம், நல்ல குலத்துல பிறந்தவங்க. நாட்டை ஆட்சி பண்றதுக்கு இப்படி எல்லாம் ரூல்ஸ் இருக்கணும். ராஜராஜ காலத்துல அப்படி ரூல்ஸ் இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லாததுனால கொலகாரன் கொள்ளக்காரன் எல்லாம் பதவியில வந்து உட்கார்ந்துருக்கான். பிராத்யைகம், அதாவது அவனுடைய ஹிஸ்டரி ஷீட்டரா இருக்கக்கூடாது, அவனுடைய பேக்ரவுண்டும் சரியா இருக்கணும். அப்படிப்பட்டவங்களை பார்த்து விஷிகா மத்தியே ஸ்தாபயத், இந்த கொல்லப்பட்டறையில வேலைக்கு வைக்கணும். அங்காடி தெரு நடுவன் சிற்பவன்மையும். இவர் அங்காடி தெரு நாக்கிட்டாரு. அதாவது இந்த மாதிரி பட்டவங்க எல்லாம் இருக்கக்கூடிய ஏரியா, தெரு, ஸ்ட்ரீட் அந்த மாதிரி வந்துட்டது. சிற்பவன்மையும் சிற்பவந்தம், நல்குடி பிறப்பும், நல்ல குடும்பத்துல பிறந்தவன். நம்பிக்கையும், பிராத்யைகம், நல்ல குடியில பிறந்திருந்தாலும் அவன் பேக்ரவுண்டு சரியா இருக்கணும். உடைய பொன் வினைஞனை சௌவர்ணிகம் இருத்தல் வேண்டும், வேலைக்கு அமர்த்தணும். அப்போ விஷிகா மத்தியே சௌவர்ணிகம் ஸ்தாபயேத், பொற்கொல்லனை இருத்தணும். அந்த பொற்கொல்லன் எப்படிப்பட்டவன்? ஷில்பவந்தம், அபிஜாதம், பிராத்யைகம். அது 3 குவாலிட்டி அவருக்கு, அட்ஜெக்டிவ். தமிழ், ஆங்கிலம். In the center of the high road, a trained, skillful, goldsmith of high birth and of reliable character
shall be appointed to hold his shop. உங்க தமிழ்? நல்ல கலைஞனாகவும் நற்குடியில் பிறந்தவனாகவும் நம்பிக்கைக்கு உரியவனாகவும் இருக்கின்ற தங்கம் வெள்ளிகளை விற்கும் அதிகாரியை வர்த்தகத் தெருவில் நியமிக்க வேண்டும். மூணு, ஜாம்பூனதம். ஜாம்பூனதம் சாதகும்பம். சாதகும்பம் ஹாட்டகம். ஹாட்டகம் வைணவம். வைணவம் ஸ்ருங்கசுக்திஜம். சுக்கிதம் ஜாதரூபம். ஜாதரூபம் ரசவித்தம். ரசவித்தம் ஆகர உத்கதம். ஆகர உத்கதம். அந்த ஆகர உத்கதம் ஒரே வார்த்தை தான், அவங்க பிரிச்சு இடைவெளி விட்டு போட்டிருக்காங்க. அதனால இடைவெளி ஹைபன் போட்டு ஒரு வார்த்தையை பிரிச்சிருக்காங்கன்னு காட்டிக்கலாம். ச சுவர்ணம். ச சுவர்ணம் தங்கத்தினுடைய வெரைட்டி சொல்றாரு. ஜாம்பூனதம், சாத்தகும்பம், ஹாட்டகம், வைணவம் எல்லாம் தத்திதம். ஜம்பூநதத்துல இருந்து வந்தா ஜாம்பூநதம், சதகும்பத்துல இருந்து வந்தா சாத்தகும்பம், ஹட்டகத்துல இருந்து வந்தா ஹாட்டகம், வேணூல இருந்து வந்தா வைணவம், ஸ்ருங்கசுக்திஜம், ஜாதரூபம், ரசவித்தம், ஆக்கர உத்கதம் ச சுவர்ணம். தங்கத்தினுடைய வெரைட்டி. ஜாம்பூநதம் அப்படின்னா மேருமலையிலிருந்து தோன்றக்கூடிய ஜாம்பூ நதியில உண்டாறது. இது நாவல் கனியினுடைய சாறு போன்ற நிறமுடையது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்முடைய இந்த பகுதிக்கு ஜம்புத்வீபம்னு பேரு. நம்முடைய பாரம்பரியமான சங்கல்பத்துல ஆத்ய பிரம்மணக, துதிய பரார்த்தே, ஆவணிய விட்டத்துக்கு மகா சங்கல்பம் சொல்லுவாங்க. அதுல இந்த ஒரு பட்டியல் வரும், நான் எப்பவும் இருக்கு, அதை பத்தி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா ஜம்புத்வீபே, பாரத வர்ஷே, பரத கண்டே, மேரோஹோ தக்ஷிணே பார்ஷ்வே, மேருவுக்கு தெற்க ஜம்புத்வீபே, ஜம்புத்வீபத்துல, ஜம்புத்வீபங்கிறது ஆசியான்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆசியான்னு எடுத்துக்கிட்டா பாரத வர்ஷே, அடுத்தது அதுல ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் பாரத வருஷம். ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், திபெத்து, மிசோரம் எல்லாம் சேர்ந்தது. அடுத்தது பாரத கண்டே, அதுல இன்னைக்கு இருக்கிற பாரதம். அப்படிங்கிற மாதிரி அந்த வர்ணனை போகும். ஒரு விதமான ஜிபிஎஸ் லொகேஷன் இது பண்றது. அதுல நம்ம தீபத்துக்கு ஜம்பு தீபம்னு பேரு. ஏன் அப்படி பேரு அப்படின்னா, ஜம்பு பழங்கள் கிடைக்கும். கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம். ஜம்புன்னா நாவல் பழம், நாவல் மரம், ஜம்பு ட்ரீ. இங்க சொல்லி இருக்கிறது ஜாம்பு நதம். நதி நதம்னு ரெண்டு உண்டு. நதி பொதுவா நமக்கு தெரியும், ஆறுகள் எல்லாத்துக்கும் இன்னொரு பேரு நதி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
கொஞ்சம் டெக்னிக்கலா பார்த்தா மேற்க உற்பத்தியாகி கிழக்க கலக்கக்கூடியது நதி, கிழக்க உற்பத்தியாகி மேற்க கலக்கக்கூடியது நதம். இப்படி ஒரு வித்தியாசம் சிலர் சொல்றாங்க. அதாவது அரபிக்கடல்ல கலக்கிறதெல்லாம் நதம், வங்காள விரிகுடால கலக்கிறதெல்லாம் நதி. நதம் அப்படிங்கிறது நபும்சகலிங்கம் சொல்லலாம், நதிங்கிறது ஸ்ரீலிங்கம்னு சொல்லலாம். இப்போ நர்மதை, தபதி இந்த மாதிரி இதெல்லாம் அரபிக்கடல்ல போய் கலக்குது. கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி, தாமிரபரணி எல்லாம் வங்காள விரிகுடால போய் கலக்குது. அப்ப கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி எல்லாம் நதி. நர்மதை, தபதி எல்லாம் நதம். இனி ஸ்ரீலிங்கம் நபும்சகலிங்கம் ஆச்சு, புல்லிங்கம் இல்லையானா பிரம்மபுத்திரக அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது புல்லிங்கம். அதனால ஆணு, பெண்ணு, நபும்சகலிங்கம் மூணுமே நதி நீரோடைகள்ல இருக்கு. அதனால ஜாம்பூ நதம் அநேகமா இப்ப சிந்து அப்படிங்கிறது நதி இல்ல, நதம் இந்த கணக்குப்படி பார்த்தா. ஏன்னா அது அரபிக்கடல்ல கலக்குது. கங்கை, யமுனை வங்காள விரிகுடா கலக்குது, சிந்து அரபிக்கடல்ல கலக்குது. ஏதோ ஒரு நதி மேற்கு கடல்ல அரபிக்கடல்ல மேற்க பாஞ்சு அரபிக்கடல்ல கலக்கிறது இருந்துக்கலாம், அது ஜாம்பூ நதம். அதுல கரை ஓரங்கள் அதிகம் நாவல் மரங்கள் இருந்திருக்கலாம், அல்லது அந்த நதியினுடைய தண்ணீருடைய நிறம் நாவல் பழ கலர்ல இருந்திருக்கலாம். இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த தங்கம் நாவல் பழம் சாறு மாதிரி இருந்தால் அதுக்கு ஜாம்பூ நதம்னு பேரு. அப்ப இதெல்லாம் அந்த நதியில உண்டானதா இருக்கலாம், அந்த நதத்துல உண்டானதா இருக்கலாம், ஜாம்பூ நதத்துல உண்டானதா இருக்கலாம், அல்லது அந்த நிறத்தினாலேயும் இருக்கலாம் ஜாம்பூ நதம் அப்படிங்கிற பேரு. அடுத்தது ஷாதகும்பம். சதகும்பம் அப்படிங்கிற மலையில உண்டாகிறது. தாமரை மலருடைய அக இதழ் போல நிறம் உள்ளது. அதாவது ஒரு ரோஸ் கலர், பிங்க் கலர் அந்த நிறம். ஹாட்டகம் அப்படிங்கறது தமிழ்ல ஆட்டகம்னு மாத்திருக்காங்க. ஆட்டக பொன் அப்படின்னு தமிழ் இலக்கியத்திலையும் கூட இருக்கு. ஆடகமே, தோள்வளையே, தோடே, அணிப்பூவே, அந்த மாதிரி ஏதோ ஒரு பாடல் வரி கூட இருக்கு. ஆடகம் அப்படிங்கிற நாட்டுல உள்ள சுரங்கத்திலிருந்து வர்றது அப்படின்னு தமிழ்ல இது பண்ணிருக்காங்க. சம்ஸ்கிருத உச்சரிப்பு ஹாட்டகம் அப்படிங்கிறதா. பெருங்குறிஞ்சி மலர் போன்ற பொன்மை நிறம் உடையது. இதனுடைய நிறம் இப்படி இருக்கும். வைணவம், வேணு அப்படிங்கிற மலையில இருந்து பிறக்கிறது. பொதுவா வேணும்னா மூங்கில், மூங்கில் மலையா இருக்கலாம். இது கோங்கு மலர் போன்ற நிறம் உடையது. ஷிங்கி சுத்திஜம், ஷிங்க சுக்தி ஜம், ஷிங்ககிரி, ஷிங்கேரி கர்நாடகாவில் இருக்கிற ஒரு இடத்துக்கு பேரு. ஷிருங்கம் அப்படின்னா கொம்பு, அதனுடைய சிகரம் அப்படின்னு சொல்லலாம். சுக்தினா பொதுவா என்ன சொல்லுவாங்க, கடல்ல இருந்து கிடைக்கக்கூடியது. சிப்பி சொல்லலாம், சிப்பி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு டக்குன்னு கிளிஞ்சல், கிளிஞ்சல்னு சொல்லுவாங்க.
கடற்கரைகள்ல கிடக்கும். அத சுக்தி சொல்லுவாங்க. இது ஸ்ருங்க சுக்தி ஜம். ஸ்ருங்க சுக்தியில இருந்து பிறந்தது. தமிழ் சொல்லுது ஸ்வர்ண பூமியாகிய பர்மா நாட்டில் உண்டாவது. இது மனோசிலை நிறமுடையது என்பர். பர்மா, ரங்கூன் அங்கிருந்து வர்றது அப்படின்ட்டு தமிழ் மொழிபெயர்ப்பு சொல்லுது. இப்படி அடுத்தது ஜாத்தரூபம், ரசவித்தம், ஆக்கர உத்கதம். அது 3. இந்த 3 இது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பத்தி 3 பிரிவு. முதல்ல 5 அது பொன்னினுடைய 5 வகை. ஜாம்பூனதம், சாத்தகும்பம், ஹாட்டகம், வைணவம், ஸ்ருங்க சுத்திஜம். அடுத்த 3 ஜாதரூபம், ரசவித்தம், ஆக்கர உத்கதம் அதனுடைய பிறப்பு அடிப்படையில 3 பிரிவு. இயற்கை பொன். ஜாத்தரூபம்னா இயற்கை பொன், இயற்கையாகவே கிடைக்கிறது. ரசவித்தம் அப்படின்னா ரசவாதம் பண்ணி உண்டாக்குறது. அது தங்கத்தை இரும்ப தங்கம் ஆக்குறது, வெள்ளிய தங்கம் ஆக்குறது, அந்த மாதிரி ரசவாத பொன். 3வது ஆக்கர உத்கதம். ஆக்கரத்துல இருந்து, சுரங்கங்கள்ல இருந்து எடுக்கிறது. அப்போ இயற்கையாகவே வேற ஒரு பொருள்ல கலப்பு இல்லாம தங்கம் கிடைக்கக்கூடும். அல்லது செம்பு முதல்ல உலோகங்களை கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு உட்படுத்தி ஆர்டிபிஷியலா தயாரிக்கக்கூடும். 3வது வெரைட்டி சுரங்கங்கள்ல இருந்து எடுக்கிறது, ஆக்கர பொன். இது சுத்தம் இல்லாத தாத்துவா கிடைக்கும். அப்புறம் நம்ம அதை சுத்தப்படுத்தி தங்கமாட்டு மாத்திக்கணும், பிரிச்சு எடுத்துக்கணும். இது தமிழ் ஜாம்பூனதம், சாத்தகும்பம், ஆட்டகம், வைணவம், ஸ்ருங்கி சுத்திஜம் என பொன் 5 வகைப்படும். இயற்கை பொன், ரசவாத பொன், ஆகர பொன் என தோற்ற முறை பற்றி 3 வகைப்படும். அப்போ நம்ம அதுக்கு ஏற்றது மாதிரி நம்பரிங் போட்டுக்கணும். ஆங்கிலம் Jambunada, that which is the product of the river Jambu. Shatakumba, that which is extracted from the mountain of Shatakumba. Hataka, that which is extracted from the mines known as Hataka. Vainava, that which is the product of the mountain Venu. And Shringashuktija, that which is extracted from Shringashukti. அது என்னன்னு எங்களுக்கே தெரியலன்னு கொஸ்டின் மார்க் போட்டாங்க. Are the varieties of gold. Gold may be obtained either pure or amalgamated with mercury, or silver, or alloyed with other impurities as mine gold. உங்க தமிழ் என்ன சொல்லுது? ஜம்பு நதியில் பிறந்தது, சதகும்ப மலையில் பிறந்தது, ஆடக மலையில் பிறந்தது, மூங்கில் மலையில் பிறந்தது, ஸ்ருங்கி சுக்தி என்னும் இடத்தில் பிறந்தது. அப்படியே கிடைப்பது ரசாயன முறையில் கிடைப்பது, சுரங்கங்களில் உற்பத்தியானது என்பவை
தங்கத்தின் வகைகள். இதுல முக்கியமானது என்னன்னா ஆர்டிபிஷியல் கோல்டு, ரசவாத முறை. திருப்பி திருப்பி குறிப்பு வந்துட்டு இருக்கு. சாணக்கியர் காலத்துல அது அலைவா இருந்திருக்கலாம் அப்படின்னு நாம யூகிக்க இடம் இருக்கு. அல்லது முன்னாடி இருந்ததை மறக்க வேண்டாம் ஜனங்கள் குறிச்சு வச்சாரா அப்படிங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சாமி, கேள்வி எதுவும் இல்ல சாமி. பிரார்த்தனை.